இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக அரசியலையுமே தலைகளாக திருப்ப போகின்ற ஒரு மிகப்பெரிய பூகம்பம் இப்பொழுது வெடித்திருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பல வருடமாக நடந்து கொண்டிருந்த அந்த தீராத பகை இப்பொழுது யாருமே எதிர்பாராத ஒரு விசித்திரமான முடிவுக்கு வருவது போல சூழல் உருவாகி இருக்கின்றன. வாஷிங்டனுக்கும் தெஹரானுக்கும் இடையில் ஒரு ரகசிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக போகின்ற விபரம் இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள் முழுவதும் கசிந்து இணையம் முழுவதும் ஆக பெரும் பேசுபொருளாக மாறிவிட்டது. ஆம், சுவிட்சர்லாந்தில் நடக்கப் போகின்ற அந்த வரலாற்று முக்கியம் வாய்ந்த சந்திப்பு அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டமைப்புக்கு உள்ளேயே மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையில் ஒரு தீர்க்க முடியாத பிளவு இப்பொழுது பகிரங்கமாக வெடிக்க ஆரம்பித்து விட்டது. ஈரானை உலக வரைபடத்தில் இருந்து அழிக்க வேண்டும், அதற்கு அமெரிக்கா இராணுவ ரீதியாக உதவ வேண்டும். இதுதான் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய மிக ரகசியமான திட்டமாக இருந்தது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது ஈரானுடன் கைகோர்ப்பது இஸ்ரேலுக்கு செய்த ஒரு ஆகப்பெரும் துரோகமாக கருதப்படுகின்றது. இதுதான் இன்று பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கும் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையிலான பிளவிற்கு மிக முக்கியமான காரணம் என பலரும் சொல்லி வருகின்ற இந்த நிலையில், எத்தனை வருடமாக ஈரானை ஒரு தீவிரவாத நாடாகவும் உலக அமைதியை குழப்பும் ஒரு நாடாகவும் காட்டி வந்த அமெரிக்கா இப்பொழுது திடீரென்று ஏன் பின்வாங்குகின்றது? டொனால்ட் ட்ரம்பின் அந்த அதிரடி முடிவுக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலை எப்படி தனிமைப்படுத்த போகின்றது? இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். சரி, முதல்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த ரகசிய ஒப்பந்தத்தில் என்னதான் இருக்குன்றத பார்க்கணும். அதோட ஏன் இஸ்ரேல் இவ்வளவு கோவப்படுது? இந்த கசிந்த ஆவணங்கள்ல 5 முக்கிய அம்சங்கள் இருக்கு. அதை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதாவது அதுல முதலாவது அம்சம் $300 மில்லியன் முதலீடு. ஈரானோட பொருளாதாரம், உட்கட்டமைப்பு மற்றும் ஆற்றல் துறைக்காக கிட்டத்தட்ட $300 மில்லியன் மதிப்பிலான ஒரு பிரம்மாண்ட முதலீட்டு திட்டத்தை அமெரிக்கா தயார் செய்திருக்கு. இரண்டாவது, பொருளாதார தடைகள் நீக்கம். அமெரிக்கா கடந்த பல வருடங்களாக ஈரான் மீது விதித்திருந்த அனைத்து பொருளாதார தடைகளையும், ஒருதலைபட்சமான வர்த்தக தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் படிப்படியாக முழுமையாக நீக்க ஒப்புக்கொண்டுள்ளது. இதன் மூலமாக ஈரானோட கச்சா எண்ணெய் உலக சந்தைக்கு தடை இல்லாமல் வரப்போகின்றது. அதன் ஒரு பகுதியாக ஹார்மோஸ் நீரிணை வழியாக இப்பொழுது, அதாவது கடந்த 24 மணி நேரத்துக்குள் 10 கப்பலுக்கு மேல் தடையின்றி வெளியே வந்துள்ளது. ஈரானுடைய கப்பல்கள் தடையின்றி ஹார்மோஸ் நீரிணை வழியாக உலகம் முழுவதும் பயணம் செய்திருக்கு. மூன்றாவது விடயம், முடக்கப்பட்ட சொத்துக்கள் ரிலீஸ் செய்யப்பட வேண்டும். அதாவது சர்வதேச வங்கிகளில் அமெரிக்காவுடைய அழுத்தத்தால் முடக்கி வைக்கப்பட்டிருந்த ஈரானுடைய பல பில்லியன் கணக்கான டாலர்கள் பணம் மீண்டும் அவர்களுக்கே திரும்ப தரப்பட போகின்றது. நான்காவது, அமெரிக்க படைகள் வெளியேற்றம். இந்த ஒப்பந்தம் இறுதியான 30 நாட்களுக்குள் ஈரானை சுற்றியுள்ள வளைகுடா பகுதிகளில் இருந்து அமெரிக்க இராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும் என்றதுதான் அந்த மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது. இப்பொழுது இஸ்ரேலும், அதாவது பெஞ்சமின் நெதன்யாகுவும் ட்ரம்புக்கும் இடையில மிகப்பெரிய முறுகல் ஏற்பட்டதுக்கான காரணம் இந்த இராணுவங்கள் வெளியேற்றம் என்பதுதான். அதெல்லாவற்றையும் கடந்து 5வது மற்றும் மிக முக்கியமானது அணு ஆயுத கட்டுப்பாட்டு இல்லாமை. அதாவது ஈரான் தங்களுடைய அணு ஆயுதங்களை நாங்கள் தயாரிக்க போறதில்லை என்று வெறும் வார்த்தைகளால் சொன்ன போதும் அவர்கள் இப்பொழுது வைத்திருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினுடைய கையிருப்பையோ அல்லது அணுசக்தி மையங்களையோ உடனடியாக அழிக்க வேண்டும் என்றது அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்தில் எந்த கட்டாயமும் இல்லை. அதாவது கட்டாயமாக அவர்கள் அந்த யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டுமோ அல்லது அவர்களுடைய அணு தொழிற்சாலைகள் அவற்றை முற்றுமுழுதாக அழிக்க வேண்டுமென்றதோ கட்டாயமானது அல்ல. சரி, ட்ரம்போட இந்த அணுகுமுறைக்கு அமெரிக்காவுக்கு உள்ளேயே மிகப்பெரிய விமர்சனம் எழுந்திருக்கு. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்லுறாருண்டா, முன்னாடி ஒபாமா காலத்தில் $1.7 மில்லியன் பணங்களாக ஒரு போயிங் விமானத்தில் ஏற்றி ஈரானுக்கு கொடுத்து ஏமாந்தாங்க. அதை பார்த்து ஈரானியர்கள் சிரித்தார்கள். ஆனால் நான் அப்படி பண்ணவில்லை, நான் ஈரானை அணு ஆயுதம் செய்ய விட மாட்டேன், ஆனால்
அதே சமயம் ஒரு பிசினஸ் மேனாக இந்த தேவையில்லாத போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையை சொல்ல போனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அணுகுமுறை என்றது இப்பொழுது இஸ்ரேலுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்கு. சரி, இப்பொழுது இது எல்லாவற்றையும் கடந்து இஸ்ரேலுக்கு ஏன் இது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குன்னு பார்த்தா, நெதன்யாகுவை பொறுத்த வரைக்கும், அதாவது இஸ்ரேலினுடைய தலைமையை பொறுத்த வரைக்கும், ஈரானோடு மட்டுமல்லாமல் வளைகுடா நாடுகளில் போர் என்பது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலமாக இஸ்ரேல் ஒரு ஆதாயம் தேட வேண்டும். இதுதான் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கின்றது. இதற்கான காரணம், இஸ்ரேலை பொறுத்தவரை கிரேட்டர் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மறைமுக திட்டம் அல்லது நீண்டகால திட்டம் என்றது அவர்களுக்கிடையே இருக்கின்றது. அந்த திட்டத்தின் மூலமாக இஸ்ரேல் அவர்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்களுடைய நிலப்பரப்பு என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய சிரியா, லெபனான் உட்பட பல பிரதேசங்கள் அடங்கிய ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பாக இருக்கின்றது. அந்த நிலப்பரப்பை தாங்கள் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இஸ்ரேல் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய இந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய இந்த ரகசிய திட்டம் செயற்பட வேண்டுமென்றால் அதற்கு வளைகுடா நாடுகள் அமைதியாக இருக்கக்கூடாது. வளைகுடா நாடுகள் முழுவதும் மிகப்பெரிய போர்கள் வெடிக்க வேண்டும். வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இஸ்ரேலை விட இராணுவ ரீதியாக பின்தங்க வேண்டும். இராணுவ ரீதியாக அவர்கள் முடக்கப்பட வேண்டும். அவர்களிடம் எந்த விதமான இராணுவ முன்னேற்பாடுகளும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிடும். அதெல்லாவற்றையும் கடந்து வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளை இஸ்ரேல் கைப்பற்றுவதற்கு அவர்களது இராணுவங்கள் முடக்கப்பட வேண்டும். இப்பொழுது வளைகுடா நாடுகளில் குறிப்பாக ஈரான் ஒரு மிகப்பெரிய நாடாக உருவெடுத்தால், ஈரானிடம் அணு ஆயுதம் சென்று சேர்ந்து விட்டால் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும் என்ற எண்ணத்தில் இஸ்ரேல் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளை அடக்குவது மட்டுமல்லாமல் ஈரானை முழுமையாக அழிக்க வேண்டும், அல்லது ஈரானுடைய இராணுவ தொழில்நுட்பங்கள், ஈரானுடைய இராணுவத்தை ஒட்டுமொத்தமாக முடக்க வேண்டும் என்ற எண்ணம் இஸ்ரேலுக்கு இருக்கின்றது. இதனால் தான் அதன் 4வது நிபந்தனைகளில் குறிப்பாக சொல்ல போனால் அமெரிக்காவினுடைய இராணுவங்கள் வளைகுடா நாடுகளில் இருந்து பின்வாங்கப்பட வேண்டும் என்ற அந்த நிபந்தனை இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்றால் இஸ்ரேலால் தனியாக வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளின் இராணுவத்தை முடக்க முடியாது. அதற்கு அமெரிக்காவினுடைய துணை தேவைப்படும். அந்த துணை இல்லாமல் போனால், வளைகுடா நாடுகளில் இருந்து அமெரிக்கா பின்வாங்கினால் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் தான் இப்பொழுது நெதன்யாகுவிற்கும் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையில் மோதல்கள் என்பது ஏற்பட்டுள்ளது. அதெல்லாவற்றையும் கடந்து இந்த ஒப்பந்தங்களில் பேசப்படாத மிக முக்கியமான ஒரு நிபந்தனை என்னவென்றால், அது லெபனான் மீது இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். அதெல்லாவற்றையும் கடந்து இஸ்ரேல் தனது எல்லைகளை பெருப்பிக்க கூடாது. குறிப்பாக லெபனானை இஸ்ரேல் தாக்குவதும் காசா பகுதிகளில் இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சுகளும் முற்றும் முழுதாக நிறுத்தப்பட வேண்டும். அப்படி நிறுத்தப்படாவிட்டால் அது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் பிளவுகளை ஏற்படுத்தும். அந்த ஒப்பந்தத்தை மீண்டும் ஒரு போருக்குள் தள்ளும். இப்பொழுது பெஞ்சமின் நெதன்யாகு லெபனான் மீது தாக்குதல்களை நடத்துவது இந்த ஒப்பந்தத்தை முழுமையடைய செய்யாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால் டொனால்ட் ட்ரம்பிற்கும் நெதன்யாவிற்கும் இடையில் தனிப்பட்ட முரண்கள் என்பது ஏற்பட ஆரம்பித்து விட்டது. இந்த முரண்கள் தான் இப்பொழுது இந்த காலகட்டத்தில், குறிப்பாக இந்த கடந்த வாரம் முழுவதும் நெதன்யாவிற்கும் ட்ரம்பிற்கும் இடையிலான மோதல்கள், நெதன்யாவிற்கும் ட்ரம்பிற்கும் இடையில் முருகல் என்று பல பேர் கதைச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதற்கு முக்கியமான காரணம் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துறது தான். லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினால் அது ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தத்தில் பிளவுகளை ஏற்படுத்தும். இதுதான் மிக முக்கியமான காரணம். இது எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது ட்ரம்பினுடைய ஒட்டுமொத்த நோக்கமாக இருக்கிறது ஈரானோடு ஒரு ஒப்பந்தம் செய்யணும். ஏனென்றால் ஈரானை இராணுவ ரீதியாக முடக்க முடியாது என்பது டொனால்ட் ட்ரம்பிற்கு நன்கு தெரிந்திருக்கின்றது. அதனால் இராணுவ ரீதியாக அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் ஈரான் மீது குவித்து அமெரிக்கா பொருளாதார ரீதியாக நலிவடையாமல் தடுப்பதற்கு இப்பொழுது ஒரு ஒப்பந்தம் அவசியமாக இருக்கின்றது. அந்த ஒப்பந்தம் வெறும் வெள்ளிக்கிழமை சுவிஸில் வைத்து நடக்கப்பட போகின்றது என சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் எப்படி நடக்கப் போகின்றது, இதன் பின் மத்திய கிழக்கு எப்படி மாறப்போகின்றது, பொறுத்திருந்து பார்ப்போம். நான் உங்கள் அறிவு, இது IBC தமிழ்.